வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் பாலம் இது. பாலம்னா இது எந்த பாலம்? நேற்று திறந்து வச்சாங்களே கோயம்புத்தூரில் 10.1 கிலோமீட்டர், அந்த பாலம் இல்லை. இது மனங்களை அறியக்கூடிய பாலம். அதுதான் கடிதம். கடிதம் அப்படிங்கிறது எப்படி நாம் எழுதுகிற கடிதம் இன்னொருத்தருக்கு, நமக்கு வேண்டியவருக்கு, யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் தபால் துறை. போஸ்டல் ரெட்டுன்னே ஒரு கலர் ஒன்று ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிரத்யேகமான சிவப்பு கலர் தான் அந்த தபால் துறையினுடைய முக்கிய அடையாளம். 9/10/1874 ஆண்டு உலக அளவில் தபால் யூனியன் தோற்றுவிக்கப்பட்டதுனால அவங்க நேற்றைய தினத்தை உலக தபால் தினமாக அனுஷ்டிக்கிறார்கள். இந்திய தபால் துறை மிகப்பெரிய துறை அது. அவங்க அதன் நினைவாக இன்று 10/10 அக்டோபர் 10ஆம் தேதியை தேசிய தபால் தினமாக அனுஷ்டிக்கிறார்கள். சரி, தபால் ஆபீஸில் கடிதம் எழுதாட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இன்றைக்கி உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு மெசேஜ் போகுது, வாய்ஸ் மெயில் போகுது, வீடியோ கால் போகுது, வெறும் கால் போகுது, ஏகப்பட்டது போகுது. அதனால் உங்களுக்கு அந்த தபாலோட அருமை தெரியறதுக்கு நியாயம் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தகவல் தெரிவிக்கணும், நான் நாளைக்கு ஊருக்கு சேருகிறேன், நீங்கள் எனக்காக காத்திருங்கள் இப்படிங்கிறத குறைந்தபட்சம் ஒரு போஸ்ட் கார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண தபால் அஞ்சல் அட்டையில் தான் நாம் எழுதி அனுப்ப முடியும். இன்னும் லெட்டர்லேயும் அனுப்பலாம், கவர்லேயும் அனுப்பலாம். குறைந்தபட்ச செலவில் அனுப்பணும்னா போஸ்ட் கார்டு 2-3 நாளைக்கு முன்னாடியே போடணும். உங்களுக்கு பின்னாடி லெட்டர் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி தபால் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. இன்றைக்கி அந்த தபால் துறை ஊழியர்களுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவிச்சுக்குவோம். அவங்க என்னென்ன சேவை பண்ணுறாங்க ஏது அப்படிங்கிறத அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் தான் தபால் ஆஃபீஸில் நடந்துட்டுருக்கு. அதோடு ஒன்று தந்தின்னு ஒன்று இருந்தது, சமீபத்தில் அதை நிறுத்திட்டாங்க. தந்தி வந்தாலே அந்த காலத்தில் பயந்துருவாங்க. ஏன்னா நல்ல செய்திக்கு தந்தி வராது, கெட்டதுக்கு தான் வரும் அப்படின்னு. ஆனால் நல்ல செய்திக்கும் தந்தி வரும். ஸ்டார்ட் இமீடியட்லி யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு கூட வரலாம். ஆனால் இப்போ அந்த வசதி மட்டும் இல்லை. இப்போ தபால் இருக்குது. நாம் அனுப்புகிற தபால் ஆகட்டும், பார்சல் ஆகட்டும், பொருட்களாகட்டும் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணலாம். அப்போ நம்ம இன்றைக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஊர்லேருந்து கிளம்பிடுச்சா, அடுத்த ஊர் எங்கே இறங்கியிருக்கு, அங்கேருந்து திரும்ப டைவர்ட் ஆகுமா, எப்போ போயிட்டுருக்குன்னு அந்த ட்ராக் கம்ப்ளீட் ஆகி இப்போ டெலிவர்டு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முதல்ல கிடையாது. கடிதங்கள் மிஸ் ஆகிறதும் உண்டு, விலாசம் தவறி போகிறதும் உண்டு, 10-20 வருஷம் கழிச்சு அந்த விலாசத்துக்கு போய் சேர்ந்ததாகவும் உண்டு. இன்னொரு கொசுறு தகவல், எல்லா தபால்களுமே ரயில்லையும் பஸ்லையும் கார்லையும் போகாது. ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் கையில் ஈட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சலங்கை கட்டியிருப்பார். அந்த மாதிரி இவர் அந்த ஈட்டியை கையில் வச்சுக்கிட்டு வேகமாக ஓடும்போது அந்த சலங்கை ஜல் ஜல் ஜல்னு சத்தம் போட்டே வரும். பெரும்பாலான விலங்குகள் இந்த மாதிரி அந்நிய சத்தங்களை கேட்டால் கொஞ்சம் பயந்து பதுங்கிடும். அதனால் இவருக்கு சேஃப்டி. நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகும், ஓடி போனால் சீக்கிரமாக போயிடலாம். அந்த காட்டை தாண்டியாச்சுன்னா ஊருக்குள்ளே போயிட்டா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி காலத்துல எல்லாம் தபால் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க, இப்போ உயர்ந்த 4440 மீட்டர் உயரத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்க. எந்நேரமும் மிதக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்க. டாஸ்மாகில் இல்லை, தால் லேக்கில், காஷ்மீரில், ஸ்ரீநகர் பக்கத்தில் தால் லேக்கில் மிதக்கும் போஸ்ட் ஆஃபீஸ், மிதக்கும் தபால் நிலையம், அதை பார்த்தீங்க. இந்த மாதிரி தபால் துறை ஒரு பெரிய ஒரு அருமையான நெட்வொர்க் அது. அதை நம்ம நிச்சயமாக போற்றணும், மதிக்கணும். இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் கடிதம் எழுதி பழகுங்க. கடிதம் எழுதுனால என்ன லாபம்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கடிதமாக எழுதி அவங்களுக்கு அனுப்பும்போது அதை பாதுகாத்து வச்சுக்கலாம். எத்தனை வாட்டி வேணால் திரும்ப திரும்ப படித்து பார்க்கலாம். அதில் உங்களுடைய உணர்வுகள் பூராமே வெளிப்படும். நீங்கள் என்ன ஒரு ஃபீலிங்கில் எழுதுறீங்களோ அது அந்த உணர்ச்சி அது கடத்தும். அது காதல் கடிதமாக இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு மகன் மகள் எழுதுறதா இருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் பிள்ளைக்கு எழுதுறதா இருக்கலாம்,
உலக புகழ்பெற்ற கடிதங்கள்னா நேருவன் தன் மகள் இந்திரா காந்திக்கு எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசப்படும் கடிதங்கள், பேசாத கடிதங்கள் படிக்கணும், அது பேசாது. ஆனால் அந்த கடிதம் பேசப்படும். அதான் அந்த கடிதத்தினுடைய சிறப்பு. கடிதங்கிறது ஒரு ஆதாரம். எதுக்கு ஆதாரம்? உங்கள் மனதுக்கும் உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் அறிவுக்கும் ஒரு ஆதாரம். நீங்கள் 2 பேரும் கடிதம் எழுதுகிறவரும் எழுதப்படுறவரும் என்ன உறவு முறையில் இருக்காங்க, எந்த அளவுக்கு ஆழமான உறவு முறை, எத்தனையோ விஷயங்கள். கடிதம் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.